மகிழ் திருமேனியோட இயக்கத்துல அஜித்குமார் நடிப்புல உருவாகிற திரைப்படம் தான் விடாமுயற்சி. துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித்தோட 62வது படத்தை இயக்குற வாய்ப்பு மகிழ் திருமேனிக்கு கிடைச்சிருக்கு. கடந்த மே மாதம் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தோட அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாச்சு. இதையடுத்து மலமலன்னு படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு விடாமுயற்சி திரைப்படம் கடந்த ஆண்டே வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா கடந்த ஆண்டு இறுதியில தான் இந்த படத்தோட படப்பிடிப்பே தொடங்கியது. அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ்னு பலர் நடித்து வந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு அஜர்பைஜான்ல விறுவிறுப்பா எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா திடீர்னு அஜர்பைஜான்ல கிளைமேட் சரியில்லாத காரணத்தினால படப்பிடிப்பு தடைப்பட்டு படக்குழுவினர் சென்னைக்கு திரும்பினாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படாமலே இருக்கு. இந்த நிலையில விடாமுயற்சி படத்தை தயாரிக்கும் லைகா நிறுவனம் தற்பொழுது நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கிறதாகவும் அதன் காரணமாக தான் விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு தொடங்கப்படாம இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால விடாமுயற்சி திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்காததுனால அஜித் ரசிகர்கள் கவலையில இருக்காங்க. ரசிகர்களை கொண்டாட வைக்கிற விதமாக அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட படக்குழு தயாராகி இருக்கிறதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு தினத்துல சிங்கிள் ட்ராக் வெளியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது தாறுமாறான ஓபனிங் பாடலை உருவாக்கி இருக்காராம். தியேட்டரை கொண்டாடும் தாறுமாறான சாங்காக இது இருக்கும்னு சொல்லப்படுது. எனவே அஜித் விடாமுயற்சி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னோட அடுத்த பட வேலைகளையும் தொடங்க இருக்காராம். அது இயக்கத்துல AK-63 படத்துல நடிக்க இருக்காராம் அஜித். இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்துல தொடங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே இந்த படத்தோட வேலைகளை விரைவிலேயே தொடங்க இருக்காராம் அஜித். இந்த வகையில AK-63 படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.